180வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் லூர்து அன்னை மக்கள் அனைவருக்கும், இறைமக்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தென்னூர் பங்கிலே வாழுகின்ற மக்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக அன்னையின் வழியாக ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் நிறைவாக பொழிவாராக. இந்த நல்ல நாளிலே நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாப்பிரை 14ஆம் லியோ அவர்கள் அவரது ஜெப வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கின்றார். நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். அவருடைய ஆசிரியையும் நீங்கள் இன்று பெறுகிறீர்கள். இன்று போல் என்றும் நீங்கள் மகிழ்ந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் அருள் புரிவாராக. மரியா டிவியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று தென்னூர் பங்கு குடந்தை மறை மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த பங்கினுடைய 180வது ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான இரவு வேளையிலே 1846ஆம் ஆண்டு இந்த பங்கு தொடங்கப்பட்டது. கடந்த 180 ஆண்டுகளாக இந்த பங்கிலே பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை பல்வேறு அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த பெருவிழாவை சிறப்பாக தலைமையை நடத்தி கொண்டிருந்தவர் நமது கும்பகோணம் மறை மாவட்டத்திலுடைய மேனாளாயர் எஃப் அந்தோணிசாமி அவர்கள். ரோம் நாட்டிலிருந்து 16ஆம் லியோ அவர்கள் 180வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தென்னூர் பங்கிற்கு அவருடைய ஆசீர்வாதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து பங்கு மக்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் இணைந்து இன்றைய தினம் இந்த திருப்பலியை கண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க லூர்து அன்னையை பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் அன்போடும் பாசத்தோடும் லூர்து அன்னையுடைய ஆசீர்வாதம் கிடைக்க அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மரியை வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க, லூர்து அன்னையே உம் புகழ் எங்கும் பரவுக. எமது பாரம்பரியமிக்க இந்த தென்னூர் மண்ணிலே 180 ஆண்டுகளாக கொலுவீட்டிருக்கும் எங்கள் தாயே, நீங்கள் இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்ததுக்கு பிறகு இந்த தென்னூர் மண்ணானது வளமிக்கதாக, பொலிவு மிக்கதாக, அழகு மிக்கதாக, அன்பு மிக்கதாக, ஊரார் பாராட்டும் வண்ணம் சீர்போகும் ஒரு பங்காக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பங்கை இந்நாள் வரை நீர் உமது கரத்தில் வைத்து காத்தது போன்று தொடர்ந்து வழிநடத்தி வருகின்ற ஒவ்வொருவரையும் நீர் காப்பீர் என்ற நம்பிக்கையில் அன்னையே, உம்மிடம் எம் பங்கு பணியாளர் ஜான் கென்னடி அவர்களையும், பங்கு பணியாளர்களையும், அருள் கன்னியர்களையும், பங்கு இறைமக்கள் அனைவரையும் இந்நன்னாளாம் பொன்னாளில் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அன்னையே, எம் மக்களுக்கு தேவையான அத்தனை வரங்களையும் விண்ணிலிருந்து அருள் மழையாக, ரோஜா மலராக பொழிந்து இன்னும் இந்த தென்னூர் மண்ணை புனிதமிக்க பூமியாக மாற்ற தேவையான அருள் பொருள் செல்வங்களை கொடுத்து அத்தனை பேரையும் காத்தருள வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்ற இந்த நேரத்தில் உமக்கு கோடான கோடி நன்றி அம்மா. லூர்து தாயே, உமக்கு கோடான கோடி. எம் தென்னூர் மக்கள் சார்பாகவும் இந்த பங்கிலே வசிக்கின்ற அனைவர் பேராலும், இந்த பங்கில் உள்ளவர்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்றார்கள், அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாயும், இப்பங்கிற்காக உழைத்து இன்று விண்ணகத்திலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நித்திய சாந்தியை கொடுத்தருளும் மேடம். அன்னையே, உம் பாதம் அனைவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். மரியே வாழ்க, லூர்து தாயே வாழ்க.